வணக்கம் விஆர் மீடியா நேயர்களே, தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிற நிலையில இன்னைக்கு சமகால அரசியல் நிகழ்வுகளை குறித்து திரு விக்னேஷ் அவர்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் இணைந்திருக்கிறோம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம். ஸோ முக்கியமா பல கட்ட நகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிட்டே இருக்குது. அந்த வகையில ஒரு அதிரடியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய கூட்டணி. இந்த கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு முதல்ல இருந்து பேசினாங்க. ஆனா அதுக்கு வலு சேர்க்கிற விதமா வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து உள்ள வந்திருக்காங்க. பாமகன்றது அன்புமணி தலைமையில இருக்கிற பாமக. ஸோ அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். போன சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக, ஏடிஎம்கே, அதிமுக, அதுக்கப்புறம் பாமக, தேமுதிக மற்றும் சின்ன புரட்சி பாதம் இதர கட்சிகள்லாம் வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆமா, இப்ப என்னன்னா தேர்தல் அதே கூட்டணி நிலைக்குன்னு பார்த்தோம். ஆனா அது பாராளுமன்ற கூட்டணியில வந்து நிலைக்கல. ஓகேங்களா, பிஜேபி தனி நின்னாங்க, ஏடிஎம்கே தனியாக நின்னாங்க. இப்போ என்னன்னா இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட வந்து பிஜேபி ஆல்ரெடி வந்து அலைன்ஸ் வச்சுட்டாங்க. கூட்டணியில பாமகவும் வந்து அன்புமணி தலைமையிலான பாமக, ஏன்னா பாமகவே ரெண்டா இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த அன்புமணி தலைமையிலான பாமக கூட்டணி வந்து ஏடிஎம்கே கூட வச்சிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 17 சீட் வந்து அவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க, ஒதுக்கிருக்காங்க. பிளஸ் வந்து போன வாட்டி இருந்த அன்புமணி அதே மாதிரி எம்பியா இருக்கிறதுக்கு ஒரு தொகுதி ஒரு எம்பி கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை எம்பி வந்து ஒன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கூட்டணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி தலைமையில இருக்கிற பாமக வந்து, ஆனா அவருடைய தந்தை ராமதாஸ் அவர்கள் எங்க போவாரு? ஏன்னா அவர் அகாமடேட் பண்றதுக்கு பிஜேபி ஏதாவது நகர்வுகள் இருக்குதா? ஏன்னா பிஜேபி வந்து இது நகர்வு வைக்குதான்றதை விட அவங்களே 2 டீமா இருக்காங்க. பாமகவே 2 டீமா இருக்கு. இப்போ அன்புமணி என்ன சொல்றாருன்னா தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு தான் பாமக சொந்தம், ஏன்னா நான் தான் பொதுக்குழு கூட்டி நான் வந்து தலைவர்ன்ற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், லெட்டர் வந்திருக்கு அவருக்கு. அப்போ அப்பா என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து ஒரு பொதுக்குழு கூட்டி பவர் எல்லாம் வந்து ஒரு நிறுவனர் வந்து ராமதாஸ் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. எதுன்னு சொல்லல, இப்ப தேர்தல் ஆணையம் வந்து சொல்லணும் சின்னம் வந்து யாருக்கு போகுது, இந்த மாமல்லம் வந்து யாருக்கு போகுதுன்ற மாதிரி சொல்லணும். அதுக்குள்ளேயே இவங்க ஏடிஎம்கே கூட போய் அன்புமணி வந்து கூட்டணி வச்சுட்டாரு. அதுக்கும் வந்து அவங்க ராமதாஸ் அவர் வந்து பதில் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா அது வந்து அந்த கூட்டணி வந்து எல்லாது என் தலைமையில இருக்குதான் உண்மையான பாமக அப்படின்ற மாதிரி இது டெல்லியில வந்து கோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க. கோர்ட்ல ஆர்டர் வாங்குறதுக்கு எங்க சைடு தான் வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்த ஜனநாயகன் திரைப்படம், அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தணிக்கை சான்றிதழ், அதாவது சென்சார் சர்டிபிகேட் வந்து இன்னும் கொடுக்கப்படலை. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால படக்குழு வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து கால வரையிட்டு, அதாவது ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணாம தள்ளி வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? என்ன இது தளபதி விஜயோட லாஸ்ட் படம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜனநாயகன் படம் பேரு. இது வந்து 9ஆம் தேதி பொங்கலுக்கு முன்னாடி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து டிக்கெட் எல்லாமே விநியோகம் பண்ணிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பண்ணியாச்சு. தேட்டர் வரைக்கும் டேட் எல்லாமே பேனர்லேருந்து எல்லாமே அடிச்சு ரசிகர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா சென்சார் போர்டு, ஓகேங்களா, ஒரு படம் வந்து வருதுன்னா தணிக்கை சான்றிதழ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வரும். இப்போ அவங்க தணிக்கைக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மெம்பர்ஸ் படத்துல வந்து நிறைய வயலன்ஸ் காட்சிகள் இருக்கு, அதை வந்து கட் பண்ணி நீங்க வந்து கொடுங்க, நாங்க வந்து சான்றிதழ் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படக்குழுக்கு வந்து இவங்க அனுப்பிட்டாங்க, சென்சார் போர்டு ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. அவங்க கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னன்னா உயர்நீதிமன்றத்தில் கேஸா வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல வைக்கிறாங்க. அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல வைக்கும் போது எங்களுக்கு 9ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இவங்க தரப்புல. அப்ப என்ன கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 9ஆம் தேதி எல்லாம் படம் வந்து நீங்க சொல்ற டைம்ல எங்களால் பண்ண முடியாது, அதுக்கு வந்து சான்றிதழ் சென்சார் போர்டு வந்து பதில் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் சொன்னாங்க அவங்கள வந்து பதில் அளிக்க என்னன்னா 9ஆம் தேதி வந்து அதில் நாங்கள் சொல்லியிருந்தோம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முன்னாடியே சென்சார் கட்லாம் வாங்கணும், நாங்களும் கொடுத்துட்டோம். அவங்க வந்து படத்தை வந்து திருப்பி கட் பண்ணி எங்களுக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ரொடக்ஷன் அவங்க டீம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து படம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு 9ஆம் தேதி வரணும்ன்ற மாதிரி சொன்னதுக்கு உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தை பிறந்தா வழி பிறக்கும், 9ஆம் தேதி தான் படத்தை ரிலீஸ் பண்ணணுமா, ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாதா, நீங்க சென்சார் கட்டு பண்ணி அனுப்பலாம் அது உங்க மேலதானே தப்புன்ற மாதிரி வந்து கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு பக்கம் ஜனநாயகன் வந்து இந்த பிரச்சனையில வருது, அதே மாதிரி பராசக்திக்கும் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதோட சென்சார் சர்டிபிகேட்டும் இன்னும் கொடுக்கப்படல. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன நடக்குது இந்த சினிமா சுத்தி? இது வந்து அரசியலா பார்க்கலாமா இல்ல சினிமாவா பார்க்கலாமா? இல்ல, ஏன்னா சினிமாவா பார்த்தா இதுல ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லை. அவங்களும் முதல்ல ஒரே டேட்ல வரதா இருந்தாங்க. ஒரு படம் முன்னாடி டேட்லயும் இன்னொரு படம் அடுத்த டேட்லயும் வர மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சினிமாவை வந்து நம்ம இதை ஒத்தி வச்சாலும் அரசியலா ஒரு பிரச்சனை இருக்குதுன்ற மாதிரி பார்க்கலாமா? ஏன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க கட்சி பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 படங்களையும் டார்கெட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். ஏன்னா வந்து பராசக்தியோட ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயின் மூவிஸ் டிஎம்கேன்னு வச்சுங்க. இப்போ ஜனநாயகன் வந்து நம்ம தாவேகா டிவிகேன்னு வச்சுங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அரசியல் பார்வையில் பார்க்கும்போது 2 கட்சியும் வந்து பிஜேபிக்கு ஆகாது, ஓகேங்களா. அப்போ அவங்க அந்த சைட்ல இருந்து அழுத்தம் கொடுக்கும் போது ரிலீஸ் ஆகிறதுக்கு இப்போ சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்கு. அந்த ஆட்சியில் இருக்க பிஜேபி கூட நான் கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஓகே. இப்போ நீங்க பராசக்தி கேட்டிருந்தீங்க, பராசக்தியும் அதே பிரச்சனை தான். உங்களுக்கு நிறைய சென்சார் கட் இருக்கு, அதையும் கட் பண்ணி வந்து இது பண்ண சொல்லியிருந்தாங்க. யூஎஸ் சான்றிதழும் தர மாதிரி இருந்தது. இதுக்கும் நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். நாளைக்கு வந்து சென்சார் கட்டு பண்ணிட்டு சென்சார் போர்டு என்ன வந்து சான்றிதழ் தராங்கிறது
நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் பிரதர். ஆனா பிஜேபியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி தரப்புல அரசியல்வாதிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நாங்க பழி வாங்கணும், இந்த வழி தான் வாங்கணும்னு எங்களுக்கு வந்து இதுவும் கிடையாது, நாங்க இவ்வளவு சீப்பாலாம் போயிட்டு பழி வாங்க மாட்டோம், நாங்க வந்து அரசியல் ரீதியா எதிர்ப்போமே கண்டி இந்த மாதிரிலாம் நாங்க எதிர்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எச் ராஜா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமா நம்ம திருப்பி அரசியல் நோக்கியே வருவோம். அரசியல்னா இப்போ நேரடி கள அரசியல் நோக்கி. ஸோ அதிமுகவுடைய கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வழிபட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை பார்க்கலாம். ஏன்னா பாமக உள்ள வந்திருக்கிறாங்க. அடுத்து வேறு ஒரு சில கட்சிகளோட பேச்சுவார்த்தையும் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே முதல்ல ஃபார்ம் பண்ணப்படுது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியும் வந்து ஏடிஎம்கேவும் தான். இவங்களுக்குள்ள சீட் ஷேரிங், அதாவது தொகுதி பங்கீடு எப்படி இருக்க போகுது, யார் லைக் வந்து இதை டாமினேட் பண்ணுவா அப்படின்னு பாக்குறீங்க இந்த பேச்சுவார்த்தை எல்லாம்? இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க பிஜேபியோட கதை என்னன்னா, இவங்களும் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற மாதிரி வராங்க. ஓகேங்களா, எனக்கு 40 சீட்டு கூட ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம், 48 சீட்ல 58 சீட்டு கூட வாங்கலாம், ஜெயிக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு, அது அப்பாற்பட்ட விஷயம். அவங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதே வழியில இந்த வந்து பிஜேபியும் உள்ள வராங்க. இந்த வாட்டி 56 சீட்டு கேட்கறாங்க ஒரு துணை முதல்வர். அது இல்லாம வந்து பாமகவுக்கு வந்து 17 இடம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா என்டிஏ கூட்டணி வந்து அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு, யார் யாருக்கு என்ன தொகுதி பங்கீடு, இப்போ பாமகக்கு எவ்வளவு, எந்த ஊரு, ஏடிஎம்கேக்கு எந்த ஊரு, பிஜேபிக்கு எந்த ஊரு, மாதிரி எல்லாத்துக்கும் தொகுதி பங்கீடு வந்து ஜனவரி 23 வந்து அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. என்டிஏ கூட்டணி வந்து அனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தை சுத்தி ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ காங்கிரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆதரவு குரல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அரசியல் களமா பார்க்கும்போது காங்கிரஸோடைய பார்வை வந்து தாவேக்காவை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா, இல்ல விஜய்ன்ற ஒரு நடிகருக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு பார்க்கலாமா? இது எப்படி பார்க்கலாம்? இப்ப என்னன்னா காங்கிரஸ்ல இருந்து நிறைய ஆதரவு குரல் வந்திருக்கு. எம்பி விஜய் வசந்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜோதிமணியா இருக்கட்டும், அது ஒரு முக்கியமான நம்ம காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி இருக்காருல்ல, அவர் முதற்கொண்டு வந்து இது வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பிஜேபி ஆட்சியில இருக்க அதிகாரத்துல இருக்க அந்த சென்சார் போர்டு ஆளுங்க தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் தராம பண்றாங்க, இது லாஸ்ட் பாடுறதுனால அவர் பழி வாங்குற செயல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸோடைய ஆதரவு குரல். ஆனா விஜய் உடைய நிலைமை என்ன, விஜயோடைய பொசிஷன் என்ன? ஏன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல பொருட்செலவு பணம் செலவு பண்ணி எடுத்திருக்க ஒரு படம். ஸோ அவருடைய பொசிஷன் எப்படி இருக்கு, அரசியலை எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகம் படம் வந்து 500 கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இல்லை விஜயோட லாஸ்ட் படம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அவரே வந்து ஒரு மேடையிலேயே வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு இசை வெளியீடு விழால இதுதான் நான் கடைசி படம்ன்ற மாதிரி. இப்போ என்னன்னா இந்த கடைசி படத்துக்கு ஒரு என்னதான் நம்ம தாவாக்காமல 1000 குற்றச்சாட்டுகள் வச்சாலும் கட்சி மேல, என்னதான் அந்த கட்சியில சில நிறைகள் குறைகள் இருந்தாலும் அதை நம்ம செய்தி மூலியமா வெளிப்படுத்துறோம். அது வந்து அரசியல், ஓகேங்களா. இது வந்து விஜய்ன்னும் போது இது வந்து ஒரு தனி நம்பராக தான் பார்க்கணும். இதை வந்து கட்சியோட நம்ம வந்து மிங்கில் பண்ணக்கூடாது. அவர் என்னன்னா ஒரு விஜயா இருக்காரு, அவர் ஒரு படம் நடிக்கிறாரு. இப்போ கட்சி சார்பா ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி வந்து ஒரு அழுத்தம் தராங்க அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான், ஓகேங்களா, இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு அவர் வெளியில வருவார் கண்டிப்பா. இப்போ என்னதான் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, அரசியல் விமர்சனம் எல்லாமே வச்சாலும் நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்துல விஜய்க்கு நம்ம ஆதரவாக தான் இருக்கணும், பொதுமக்கள் ஆதரவாகவும் இருக்கணும், அவங்களோட ரசிகர்களும் ஆல்ரெடி ஆதரவாக தான் இருக்காங்க. பார்ப்போம், நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ பல்வேறு விஷயங்கள் டீட்டெயிலாக எல்லாமே பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் வேறொரு காணொலியில் மக்களை சந்திப்போம்.